ஹாய். இந்த வீடியோ எனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி சொல்கிறது. எனக்கு பிடிக்காத விஷயங்கள் போட்டி, பொறாமை, அடுத்தவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களோட வச்சு பார்க்குறது, இப்படி எந்த ஒரு விஷயமும் எனக்கு பிடிக்காது. நான் யாரு கூடயுமே போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது, யாரையுமே எதிரியாக கூட நினைக்கிறது கூட கிடையாது, கடவுளையும் கூட யாரையும் நினைக்கிறது கூட கிடையாது. இது என்னோடய ஹேபிட். உலகத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட கையளவு, தெரியாதது உலகளவு. எனக்கு பிடிச்சது நண்பர்கள். எனக்கு போட்டியாளராக யார் நினைக்கிறேன்னா என்னையவே நான் நினைக்கிறேன். நமக்கு போட்டியாளர் நாம தான். அடுத்தவங்கள ஒப்பிடவே கூடாது. நமக்குன்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்குது. ஒவ்வொரு பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்குமே தனிப்பட்ட திறமையும் தனிப்பட்ட இதுவும் இருக்குது. அது நாம் தெரிஞ்சிட்டாவே போகுது, நம்மளை உணர்ந்தாவே போகுது, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். நாம் யாரையும் போய் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் பணிஞ்சும் போக வேண்டியதில்லை, கை கட்டி கால விட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் லைஃப். ஸோ முடிஞ்சா இந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்தவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் போட்டு தனக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பாருங்கள். நாலேஜை வளர்த்திக்குங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நல்ல செயலை செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. உலகத்திலேயே ஐம்புலன்னு இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய செல்வன். நோய் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே என்ஜாய் பண்ணுங்கள். ஐம்புலன் இல்லாத கண் கேட்காதவங்க, கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க தான் உண்மையானமே உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மங்கள். அவங்களுக்கு செய்யுங்க. மொத்தத்தில் போட்டி, பொறாமல், மனசில் இருக்கிற அக்ஞானங்களெல்லாம் சுத்தமாக அகற்றுங்க. லைஃபு நல்லா இருக்குது, ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள முடிஞ்சளவு சிரிக்க வைங்க. சந்தோஷமாக நீங்களும் வாழுங்க. அட்லீஸ்ட் சிரிக்க வைக்க முடியலன்னு தெரிலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி வாழாதீங்க. அது ஒன்றும் பெருசாக ஒன்று நிலைக்க போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இஸ் லைஃப். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இந்த வீடியோ போகிற செகண்ட்லேயும் கூட நாளைக்கு இருப்பனோ இல்லையோ யாருக்கும் தெரியாது. அதனால் வாழ்க்கை சாட்டு